வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி ஆர் வாட்சிங். நான் உங்க கோமதி தேசிங். லாஸ்டா வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து சில பேர் நல்ல வகையாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்துட்டு நெறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அத வந்து தனியா ஒரு எபிசோடே போடலாம் போல. அந்த அளவுக்கு கமெண்ட்லாம் இருக்கு. நான் என்ன பேசுனேன்னு தெரியாமலே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் ஃபைன், ஓகே. என்னவாக இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும், காதலுக்கும் நன்றி கூறி காணொளியை ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்டிகே கட்சியுடைய சீமான் அவர்கள் நெறைய மாநாடு பண்ணியிருக்காரு. நம்மளே பேசியிருக்கோம். மத்த சேனல்லயாகட்டும், இல்ல வந்துட்டு இடமலம்லயாகட்டும், எல்லா இடத்துலயுமே பேசியிருக்கோம். இந்த மாதிரியான மாநாடு பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு அவரு முன்வைக்கிறாரு அப்டின்னும் பொழுது, விமர்சனம் என்னவா இருந்துச்சு அப்டின்னா, அவன் இங்க மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவரு என்ன மாநாடு பண்ணிட்டு இருக்காரு? அப்டின்ற மாரி ஒரு விமர்சனத்த முன் வச்சிருந்தாங்க. ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்டின்றத யாரா பார்த்தாங்களா அப்டின்னு கேட்டா, நோ. அத வந்து யாரும் பார்க்க தயாரா இல்ல. என்னென்ன மாநாடு பண்ணியிருந்தாரு அப்டின்னா, மலைகள் மாநாடு பண்ணியிருந்தாரு, மாடுகள் மாநாடு பண்ணியிருந்தாரு, அண்ட் தென் கடல் மாநாடு பண்ணியிருந்தாரு. இந்த மாநாடுலாம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு தடவ அவர் வந்து மாநாடுன்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே, எல்லாரும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க, இல்ல வந்துட்டு உண்மையாவே நெறைய இன்சிடென்ட் நடக்குது, இல்ல வந்து ஆளும் கட்சி சார்பா ஒரு பிரச்சனை நடக்குது அப்டின்னும்பொழுது, அவரு அத பத்தி தானே பேசணும். அவர் வந்து என்ன இப்டி மாநாடு பண்ணிட்டு இருக்காரு? அப்டின்ற கேள்வி வந்து இருந்துச்சு. ஸோ, இதுக்கு நெறைய பேரு பதிலும் சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிஷோர் சார் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவருமே என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, மரங்கள் மாநாடுன்னு ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அதுலயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆமாங்க. இயற்கையோட இயற்கையா நம்ம யாரும் இருக்கிறதே இல்ல. உண்ம. நம்ம வந்து இயற்கையோட இயற்கையா யாரும் இருக்கிறது கிடையாது. யாரும் வந்து அதுட்ட பேசுறது கிடையாது. ஆனா சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இயற்கைய ஒன்றி அந்த மாரியான ஒரு வாழ்வியல்ல தான் இருந்தோம். ஆனா இப்ப இருக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அவருடைய கட்சியே எத சார்ந்தது அப்படின்னா, தமிழ் தேசியம் சார்ந்தது அப்படின்னும் பொழுது, மண்ணுக்காகவும் போராடுவாரு, மண்ணுக்காகவும் போராடுவாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ். அத வந்துட்டு சில பேர் விமர்சனமா கொண்டு போய் பேசும்பொழுது தான், அது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல வந்து முடியுது. எதுக்காக வந்து அவர் இப்படி பேசணும்? எதுக்காக இது நடக்குது? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் கொண்டாது. இப்ப என்ன அப்படின்னா, தண்ணீர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறாங்க. 3000 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதாவும், அதாவது அங்க அமர்றதுக்கான சேர், சீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாநாட்ல வந்துட்டு தண்ணீர் பட்சத்தாலயும், தண்ணீர் இல்லாதாலயும் நெறைய இன்சிடென்ட் நடந்தது வந்து நமக்கு தெரியும். அதுதான் காரணம் அப்படின்ற மாரி அந்த மாநாட்ல இருந்தவங்களே ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் வி கைஸ் டோன்ட் நோ. ஏன்னா பொதுவா ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னாலே எல்லா ஒரு தேவைகளும் அங்க இருக்கணும். தண்ணி இருக்கணும். அண்ட் தென் வாஷ்ரூம் இருக்கணும். ஏன்னா பெண்கள், ஆண்கள், குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாருமே அந்த பிளேஸ்ல இருப்பாங்க அப்படின்னும் பொழுது, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றமான சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அங்க இருக்கணும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா இந்த மாநாடு வந்து தண்ணீர் மாநாடு அப்படின்னும் பொழுது, அந்த மாநாடோட அவுட்ரன்ஸ்லயே என்ன இருக்கு அப்படின்னா, கரிகாலன் சோழன் அவருடைய புகைப்படம் இருக்கு. அண்ட் தென் நெறைய வாசகங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, சீமான் அவர்கள் பேசும்பொழுதே நமக்கு தெரியும். அவர் வந்து எத முன் வச்சு பேசுவாரு அப்டின்றது நமக்கு தெரியும். சீமான் ஆகட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இவங்க 2 பேருமே வந்துட்டு விவசாயம் சார்ந்த மக்கள் இவங்கள வந்து முன் வச்சு பேசுவாரு. என்னதான் அவங்க ஆளும் கட்சிய விமர்சனம் பண்ணாலும், இல்ல எதிர்க்கட்சிய விமர்சனம் பண்ணாலும், இல்ல வேற யாரையா இது பண்ணி பேசினாலுமே, அவங்க வந்துட்டு தமிழ் தேசியம்னு வரும்பொழுதோ, இல்ல மக்களுக்காக ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது, அத முன் வச்சு பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப தண்ணியே இல்ல அப்டின்னா, நீங்கலாம் எப்படி உயிர் வாழ்வீங்க? எப்படி குடிப்பீங்க? அப்டின்ற ஒரு கேள்விய ஒரு சில மக்கள் வந்து முன்வைக்க ரெடியா இருக்காங்க. ஆனா, இன்னுமே சில பீப்பிள் வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம். இத எதுக்கு அவரு பண்றாரு? அப்டின்ற மாரி நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா, ஒரு காலத்துல சீமான் அவர்களுடைய தொண்டனா, சீமான் அவருடைய ஃபேனா, இல்ல அவருடைய பேச்சுக்கு வந்து அடிமையா இருந்த சில அன்பால அடிமையா? அதுக்கு வந்து ஒரு வர சொல்ல வந்து சொல்லக்கூடாது. இந்த மாரி என்னங்க அடிமை, என்னங்க அடிமைலாம் கேட்கக்கூடாது. அன்பால அடிமையா ஒரு பெர்சன் பேசுறாங்க அப்டின்னா, நம்ம எல்லாருமே காது குடுத்து கேட்போம்ல. லிசன் பண்ணுவோம்ல. லிசன் பண்றது அப்டின்றது எல்லாருக்கும் ஈஸியா வந்துராது. எல்லார் பேசினாலாம் நம்ம உட்காந்து வாய பொளந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஒரு சில மனுஷங்க பேசும்பொழுது தான், நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஓகே நல்லா பேசுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள வந்து முன்வைக்கிறாங்க. இது யாருமே பேசலல்ல. ஏன் பேசல? அப்டின்ற கேள்விலாம் வரும். சில விஷயங்கள் சீமான் அவர்கள் பேசும்பொழுதே நமக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த கூஸ்பம்ப் மொமெண்ட்ன்னு சொல்வாங்க. ஒரு காலகட்டத்தில இல்ல இப்பவுமே சில பேருக்கு அப்படி இருக்கும். அந்த கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ்லாம் வரும். இத ஏன் யாருமே பேச மாட்றாங்க? சத்தமா பேசுவாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப சத்தமா பேசுவாரு அப்டின்னும்பொழுது, அவர் பேசுறது நம்ம ரொம்ப கனெக்ட் ஆவோம். எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகும். இது வந்து இப்படி பேசுறாரே, இது நல்லா சொல்றாரே, நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்ல. இத்தன நாளா நம்ம நெனச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் பேசுறாங்க அப்படின்னும்பொழுது, நம்ம எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு எமோஷனலி கனெக்டடான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இப்போ இந்த தண்ணீர் மாநாடுன்னு வரும்பொழுது, ஆல்ரெடி நெறைய மாநாடுக்கு வந்துட்டு விமர்சனம் பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க, மீமா மாத்துனாங்க. ஆப்வியஸா மீமா மாத்துனாங்க. கடல் மாநாடுலாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாரு அடுத்தது இவரு? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. கடல் மாநாடுல நீங்க என்ன பண்ண போறீங்க? மீன்களுக்கு வந்து சாப்பாடு போட போறீங்களா? மீன் பிடிக்க போறீங்களா? மீன புடிச்சு சாப்பிட போறீங்களா? வேற என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அண்ட் கடல் மாநாடு முடிஞ்ச உடனே இன்னும் சில
கேள்விகள்லாம் வச்சாங்க. அடுத்தது என்ன காற்று மாநாடா? அப்படின்ற மாரி சில கேள்விகள்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்தது காற்று மாநாடுலாம் கிடையாது. தண்ணீர் மாநாடு தான் கொண்டு வரப்போறோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்துட்டு தண்ணீர் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு மக்கள சார்ந்து பேசுறோமோ, எந்த அளவுக்கு மக்களுக்கான விஷயங்கள குடுக்கணுமோ, அதே அளவுக்கு வந்து மண்ணுக்கான விஷயங்களும், மண்ணுக்கான வளங்களையும் பத்தி பேசணும் அப்படின்றதோட நோக்கம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. லிட்டரலா ஒரு ஒரு பெர்சனுக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும்ல. ஏன்னா நம்ம என்னதான் வந்துட்டு எல்லாரும் மக்கள பத்தி பேசினாலும், இப்ப மண்ண பத்தி யார் பேசுவா? அவர் வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? எதுக்காக சொல்றோம்? மண்ணின் மைந்தன் எதுக்காக சொல்றோம் அப்டின்னா, அவர் வந்து மக்கள பத்தி மட்டும் பேசல. விவசாயிங்கள பத்தி பேசுறாரு, இயற்கைய பத்தி பேசுறாரு, மரங்கள பத்தி பேசுறாரு, மாடுகள பத்தி பேசுறாரு, மலைகள பத்தி பேசுறாரு அப்டின்றபோது, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்க்கு தான் அவர் வந்து மண்ணின் மைந்தன் அப்டின்ற ஒரு நேம்ல குடுக்குறாங்க. பட் ஸ்டில் என்னதான் அவர் அப்பலாம் பேசினாலும், ஒரு வகையில வந்துட்டு சில பீப்பிள் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இல்ல. அவர் இந்த மாரிலாம் பேசி என்ன பிரயோஜனம்? மக்கள் அங்கங்க திண்டாடிட்டு இருக்கான். நெறைய விஷயம் இருக்கு. நெறைய ஒரு கோளாறுகள் இருக்கு ஆட்சியில அப்டின்னும்பொழுது, அத பத்தி பேசணும். ரீசென்ட் டேஸா வந்து அண்ணன் சீமான் அதெல்லாம் பத்தி எதுவுமே பேச மாட்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் தான். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு வருத்தம் தான்ப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாநாட்ல வந்துட்டு அவர் என்ன பேசுவார் அப்டின்னா, மோர் ஓவர் தண்ணீர் அப்டின்றது நம்மளுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. நம்ம வாழணும் அப்டின்னா, தண்ணி, காத்து இதெல்லாம் இருக்கணும். நம்ம வந்து என்னதான் வந்து கேனா வாங்கி குடிச்சிருந்தாலும் இப்ப தான் கேனா வாங்கி குடுக்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் கேனா வாங்கி குடிச்சோமான்னு கேட்டா, நோ ரைட். தண்ணி வந்து கேனா வாங்கி குடிக்கிற அளவுக்கு, கேன் போட்டு விக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் தண்ணீன்னு ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு மாறிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாநாடாக இருக்கும். அண்ட் தென் போர் பத்தி சில விஷயங்கள் பேசுவாரு. காவேரி பத்தி சில விஷயங்கள் பேசுவாரு. அண்ட் தென் கரிகால சோழன் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி சில விஷயங்கள் பேசுவாரு. எப்படி வந்து இத வந்து ப்ராப்பரா கொண்டு போணும். தண்ணீர் மாநாடுன்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம். தண்ணீர்ன்றது தண்ணீர், காற்று இந்த மாதிரியான விஷயம் வந்து தேவையான ஒரு விஷயம். அத வந்து எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றது பெரிய ஒரு பாயிண்ட்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு தடவையும் சீமான் அவர்கள் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரும்பொழுது 2 தரப்பு இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அதுக்கு ஆதரவா நிக்கிறது. ஓகே எங்க அண்ணன் சீமான் வந்து இந்த விஷயத்த கொண்டு வராரு. மண்ணுக்காக ஒரு சில விஷயங்கள கொண்டு வராரு. மக்களுக்காக ஒரு சில விஷயங்கள பேசுறாரு அப்படின்ற மாரி ஒரு தரப்பு மக்கள் வந்து ஆதரவா இருப்பாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இவர் வந்து இத பேசணும். இப்ப இத பேசணுன்றதுக்கான அவசியம் என்ன? எதுக்காக திடீர்னு இந்த மாநாடு அப்படின்ற மாரி. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசமோ, 7 மாசமோ தான் இருக்கு சாலிடா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்காக பேசணும். மக்களுடைய பிரச்சாரத்த தொடங்கணும். மக்களுக்கான விஷயங்கள வந்து கொண்டு வரணும். அவர் ஏன் இந்த நேரத்துல போய் இத பண்றாரு? அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி டிஎம்கே ஜெயிச்சணுன்றதுக்காக அண்ணன் பேசாம இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுமே இப்ப 2 தரப்பு மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 2 தரப்பு மக்களாலுமே சீமான் அவர்கள இக்னோர் பண்ண முடியாது. இது வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரு விஷயம் தான். ஒண்ணு அவர் வந்து நீங்க அதீத அன்பு கொண்டு, அதீத காதல் கொண்டு இப்படி ஒரு நபரா வச்சிருப்பீங்க. இல்ல அப்படின்னா, அதீத வெறுப்பு கொண்ட ஒரு நபரா சீமான் அவர்கள வைக்க முடியும். அத தவிர்த்து, நீ அவர வந்து இக்னோர் பண்ண முடியுமா? அவர் வந்து கடந்து வர முடியுமான்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சீமான் அவர்கள் கிடையாது. உன்னால வந்து ஒரு மனுஷன வந்து கடந்து வர முடியாது அப்படின்ற ஒரு நபர் தான் அவரு. ஏன்னா, நம்ம என்ன விஷயம் பண்ணாலும், ஒண்ணு அது வெறுப்பா இருக்கணும். இல்லன்னா அன்பு, காதல் இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து சாலிடான ஒரு பெர்சனா குடுக்குறவரு தான் சீமான். ஸோ வி ஹேவ் டூ வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட். என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்கும்? அவர் என்ன பேசுவாரு? ஆப்வியஸா டோட்டலா இதான் பேச போறாரு. ஸோ இத தவிர்த்து என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் அத மட்டும் குறிக்கோளா வச்சு அத பத்தி மட்டும் பேசுவாரா? இல்ல வந்துட்டு ஆளும் கட்சிய கேள்வி கேட்பாரா? இல்ல வந்து மத்த கட்சிகள்ல நடந்த விஷயங்கள பத்தி பேசுவாரா? அப்படின்றத we have to wait and watch. Until this is signing off, விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.